ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு 8.7 பார்க்க போறோம். என்ன கொஸ்டின்னா, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் ஒய் ஆர் தே கால் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்? டிரான்சிஷனோட கேரக்டர் கேட்கறாங்க, ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்றது ரீசன் கேட்கறாங்க. விச் ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் மே நாட் பி ரிகார்டட் அஸ் அ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்? இந்த கொஸ்டினை வேற வேற விதமா 1 மார்க்ல கேட்கலாம். இந்த சாப்டரோட பேசிக் எசன்ஸே இந்த கொஸ்டின் தாங்க. டிரான்சிஷன் மெத்தட்ஸ்னா என்ன, யாரு வருவா யார் வரமாட்டா, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அவங்க கேரக்டர் என்ன, தானே இந்த சாப்டர் டிஎன்எஃப் பிளாக்ல மெயினா தான். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் n-1 d1 to 10 ns 0 to 2. அதாவது இங்க என்ன எலக்ட்ரான் வேணா இருக்கலாம், n வந்து 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அதுக்கேற்ற என்ன இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது டி பிளாக்ல இருந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சுன்னா இதுக்கு பேரு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதான் சிம்பிளா சொல்ல போனா. அதுல முக்கியமானது என்னன்னா, தே ஷுட் ஹாவ் அ பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டால். டி வந்து ஃபுல்லா இருக்கக்கூடாது, அதாவது D10 இருக்கக்கூடாது. அதான் இன்டெரக்டா மீனிங். ஓகேவா? ஸோ இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அதோ சிமிஸ் இது வந்து டி பிளாக். டி பிளாக்னா இதுல டி வந்து 10 இல்லாம ஃபுல்லி ஃபில்டு இல்லாம இருந்துச்சுன்னா, எப்போ இன் அ ஸ்டேபிள் ஸ்டேட் அயான்ஸ் கண்டிஷன்ல விச் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் கண்டெய்னா ஆட்டமா இருக்கலாம், அயனா இருக்கலாம். எப்படி இருக்கணும்? பார்ஷியலி ஃபில்ட், அதாவது ஃபுல்லி ஃபில்டா இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு பேரு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இது எதனால டிரான்சிஷன் சொல்றோம்னா, எஸ் வந்து பி பிளாக்கு அப்படியே பாதி ப்ராப்பர்ட்டி அங்க பாதி ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கிறனால டிரான்சிஷன் சொல்றோம். தீஸ் ஆர் கால் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதுல முக்கியமா ஜிங்க், கேட்மியம், ஹெச்ஜி cannot be classified into டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். எதனாலனா அதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஜிங்க், கேட்மியம், மெர்குரி எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இது பீரியாடிக் டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜிங்க், கேட்மியம் இருக்கலாம் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இந்த கடைசியா இருக்கப்ப எப்பயும் ஃபில்லா இருக்கும்ல, அதான் மீனிங் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். அடுத்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்ல, எல்லா இந்த சாப்டர் சம்பந்தமா நிறைய கொஸ்டினுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? டிரான்சிஷன் ஹையா இருக்கும், ஏன்னா ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட். என்தால்பிஸ் ஹையா இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட்ல இருந்து ரைட் போக போக எனர்ஜி ஜாஸ்தி தேவைப்படும், ஏன்னா சைஸ் சிறுசாகுது. அப்ப அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும், அப்போ எனர்ஜி ஜாஸ்தி தேவைப்படும். கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த சிங்கிள் லைன்ல. ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். இந்த சாப்டர் ஃபுல்லாவே டி பிளாக்னாலே வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும் லெஃப்ட்ல இருந்து ரைட் போறப்போ. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், எதனால ஹை நியூக்ளியேஜ், அதனால ஈஸியா கிளப் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். கலர்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து மேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக். எப்ப அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருந்தா பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டலைட்டிக் பிஹேவியர் காரணம் வேரியபிள் ஆக்சிடேஷன் இருந்தா கேட்டலைட்டிக் பிஹேவியர். அப்புறம் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், அலாய் ஃபார்மேஷன், சிமிலர் சைஸ்ல எல்லாமே ஒரே மாதிரி சேர்க்கறதுனால அலாய் ஃபார்மேஷன் ப்ரிஃபர் பண்ணும். இதெல்லாம் தான் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். சரியா? கிளியரா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின். இதுல டைரக்டா கேட்கலாம், இன்டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll meet in next video. Thank you.